2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை ஒன்றிணைத்து எதிர்கொள்ள வேண்டும் என மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவினர் அனைவரும் முழு மூச்சாக உழைத்திட வேண்டும். புதிய உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தொகுதி பார்வையாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் முழுமையாக கண்காணித்து வெற்றிகரமாக்கிவிட வேண்டும் என ஸ்டாலின் சொன்னார். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கட்டுப்பாட்டிற்குள் அதிமுக சென்றுள்ளது. அதனால்தான் அமித்ஷா அடிக்கடி தமிழகத்திற்கு வருகிறார் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். 2026ஆம் ஆண்டு இதே நேரத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்தது என்று தலைப்புச் செய்தி வந்திருக்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் உரையாற்றினார். மதுரை உத்தங்குடியில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முதல் தீர்மானமாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. திமுகவில் ஏற்கனவே 23 அணிகள் உள்ள நிலையில் புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. திமுகவில் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறக்கும் சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினரின் குடும்ப வாரிசுகள் 21 வயதுக்கு குறைவாக இருந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். நீங்கள் வாக்குறுதி அளித்த வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே? போட்டித் தேர்வுகள் மையங்கள் எங்கே? தொழில் வழித்தடம் எங்கே? வர்த்தக மையம் எங்கே? மதுரை மெட்ரோ எங்கே? மதுரைக்கு சொன்ன ஏதேனும் ஒரு வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீர்களா என சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார். இத்தனை கேள்விகளுக்கு இடையே பொதுக்குழு நடத்துகிறேன் என மதுரைக்கு வர பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கூச்சப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவரோ போட்டோஷூட் என்றால் ஃபுல் மேக்கப்புடன் வந்துவிடுவார் என பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக தீர்மானத்தில் துரோக அதிமுக என கூறியுள்ளனர். துரோகம் செய்தது நாங்கள் இல்லை, திமுக தான் நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளது என எடப்பாடி பழனிசாமி கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சிதான் துரோக ஆட்சி என்றும் விமர்சித்தார். அதிமுக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இன்பதுரை மற்றும் தனபால் போட்டியிடுகின்றனர். தேமுதிகவுக்கு தற்போது ராஜ்யசபாவுக்கு சீட் இல்லை என துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறினார். தேமுதிகவுடன் கூட்டணி தொடரும் என்றார். 2026 தேர்தலையொட்டிதான் ராஜ்யசபா சீட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு தருவதாக கூறி அதிமுக தனது கடமையை செய்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு கடலூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் எனவும் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் என்னுடன் பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுக தேமுதிக இடையே சுமூகமான உறவு உள்ளது. அதனை உடைக்க வேண்டுமென முயற்சிக்க வேண்டாம், அது நடக்காது என்றும் தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியை 200க்கும் அதிகமான இடங்களில் வெல்லச் செய்ய பொதுக்குழுவில் உறுதியேற்றோம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். 2026இல் கழகம் பெறவிருக்கும் வரலாறு காணாத வெற்றிக்கு மதுரை பொதுக்குழு அடித்தளமாக அமையட்டும் எனவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பாமகவில் ஒருவரின் செயல்பாட்டை பார்த்து கட்சி நிர்வாகிகள் மாற்றம் இருக்கும். ஆனால் கட்சியில் குழப்பம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு என்றும் தன்னை பின்னாடி இருந்து யாரும் இயக்கவில்லை எனவும் சொன்னார். பாமகவில் தனக்குத்தான் அதிகாரம் என்று அன்புமணி ராமதாஸ் கூறுவது குறித்த கேள்விக்கு சட்ட விதிகளை நான் பார்க்கவில்லை, நாளை சொல்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். அன்புமணி சுதந்திரமாக செயல்படுவதாக கூறுவது ஒவ்வொரு தனிமனித அமைப்பின் கடமை, அது அவர் உரிமை என்றும் ராமதாஸ் சொன்னார். பாமகவில் சிறுபான்மையினரை நியமிக்க வேண்டும் என்ற விதி உள்ளதால் பொருளாளர் திலகபாமாவை நீக்கியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். கடந்த காலங்களில் அப்படித்தான் இருந்தது. இடையில் 2 நியமித்திருந்தோம். தற்போது மீண்டும் ஒரு சிறுபான்மையினருக்கு கொடுத்துள்ளதாக கூறினார். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் பெருவிழா மாநாடு நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்ளலாம் என்று ராமதாஸ் கூறியுள்ளார். பொதுக்குழு தேர்வு செய்பவருக்கே கட்சியில் அதிகாரம் உள்ளது. இங்கு யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லை. என்னை நீங்கள் தான் தேர்வு செய்தீர்கள். ஒரு தொண்டனாக செயல்படுகிறேன் என்றும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து விமர்சித்து பேசிய தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடிகர் தாடி பாலாஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை ஆதவ் அர்ஜுனா ஒருமையில் பேசியது கண்டனத்திற்கு உரியது. கட்சியில் நடக்கும் பிரச்சினைகளை தவேக தலைவர் விஜய் நேரடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். EPS குறித்து ஒருமையில் பேசிய விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்துள்ளார். அந்த காணொளியில் வெளியான வார்த்தைகள் எனது இயல்பை மீறியது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன்.
அதற்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அரசியலையும் வெளிப்படைத்தன்மையுமான ஜனநாயகத்தையும் என்றும் மதித்து பயணிப்பதே எனது இலக்கு எனவும் தெரிவித்தார். பார்லிமெண்ட் செல்ல வேண்டும் என்று சுயநலத்தோடு தன்னை நம்பிய வாக்காளர்களுக்கு கமலஹாசன் துரோகம் செய்துள்ளார் என கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மக்கள் ஆதரவை பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுகவினர் பின்னால் ஒளிந்து இந்த பதவியை அவர் பெற்றுள்ளார் என்றும் விமர்சித்தார். திமுகவை ஒழிப்பதுதான் தனது வேலை என கூறி இயக்கத்தை தொடங்கிய கமல்ஹாசன் இன்று திமுகவோடு இருப்பதுதான் தமிழகத்துக்கு நன்மை பயக்கும் என்று கூறுகிறார். பதவிக்காக அவர் அப்படி பேசுவதாக கோவை விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பவர்கள்தான் பொது வாழ்க்கையில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் என தெரிவித்தார். கமல்ஹாசன் வாரிசு அரசியலை எதிர்த்துதான் கட்சியை துவங்கினார். ஆனால் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்தில் கட்சியை அடகு வைத்து விட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டினார். முஸ்லிம் ஓட்டு வங்கியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் வக்ஃப் சட்டத்தை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்க்கிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தவர்கள் எளிதாக ஊடுருவ வேண்டும் என்பதற்காக மேற்கு வங்க மாநில எல்லையை முதல்வர் மம்தா திறந்துவிட்டுள்ளார். அவரால் ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்த முடியாது. பாரதிய ஜனதாவால் மட்டுமே முடியும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். அசாம், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச முதல்வர்களுடனும் மணிப்பூர் கவர்னருடனும் மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை குறித்து பேசினேன். எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க அவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநில மக்களுக்கு ஒரு பாறை போன்று மோடி அரசு எப்போதும் துணையாக நிற்கும் என உறுதியளித்தார். பஞ்சாபில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டை ஒழிக்க முடியாமல் ஆம் ஆத்மி அரசு முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என பாரதிய ஜனதா தலைவர் தருண் சூக் குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி அரசாங்கத்தால் மாநிலத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை. இளைஞர்கள் ஆம் ஆத்மி கட்சியின் வேலைவாய்ப்பு மற்றும் செழிப்புக்கான வெற்று வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் என்றும் சொன்னார். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தின் போது அதனை ஒடுக்குவதற்காக பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா மனிதநேயத்திற்கு எதிரான குற்றத்தில் ஈடுபட்டார் என அந்நாட்டு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஹசீனாதான் அரசின் தலைவர் என்பதால் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைக்கு அவர்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தம் ஏற்பட காசாவிலிருந்து பாதுகாப்பு படையினரை இஸ்ரேல் திரும்ப பெற வேண்டும். காசாவில் வசிக்கும் மக்களுக்கு உதவிப் பொருட்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என ஹமாஸ் பதில் அளித்தது. இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹமாஸ் படையினரின் பதிலை அமெரிக்கா நிராகரித்துள்ளது. பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியான சூழலை உருவாக்க முடியும் என தெரிவித்துள்ளது. எலான் மஸ்க் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தபோது கெட்டமைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் இதில் அவருக்கு சிறுநீர் பை பிரச்சினை ஏற்பட்டதாகவும் செய்தி வெளியானது. இதற்கு எலான் மஸ்க் மறுப்பு தெரிவித்துள்ளார். நான் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது. மன அழுத்தத்தில் இருந்து வெளியேறுவதற்காக மருத்துவர் பரிந்துரையின் பேரில் சில ஆண்டுகளுக்கு முன் கெட்டமைனை பயன்படுத்தினேன் என விளக்கமளித்துள்ளார். 5 மாநிலங்களுக்கு புதிய கவர்னர்களை நியமிப்பதற்கான வேலைகளை மத்திய அரசு துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஒருவரும் கவர்னராக நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் அவருக்கு கவர்னர் பதவி நிச்சயம் என்கின்றனர். தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6,626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதில் 10 ரயில் திட்டங்களுக்கு ஒதுக்கிய 600 கோடி ரூபாய் நிதியை மட்டும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் திருப்பி அனுப்பியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு ஆர்வம் காட்டவில்லை என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மதுரை சென்ற ஸ்டாலின் தனது சகோதரர் அழகிரியின் வீட்டிற்கு சென்றார். அவரை அழகிரி கட்டி தழுவி வீட்டிற்குள் அழைத்து சென்றார். ஸ்டாலினுக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்தார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு அழகிரி வீட்டுக்கு ஸ்டாலின் சென்றுள்ளார். அங்கு கட்சியினர், குடும்பத்தினர் என யாரையும் ஸ்டாலின் அழைத்து செல்லவில்லை. தமிழக சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரல் மாதம் நடக்கவுள்ளது. இதையொட்டி 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டசபை தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பதிவு அதிகாரிகளின் விவரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். பாமக விதிகளின்படி நிறுவனர் ராமதாசுக்கு தான் முழு அதிகாரம் உள்ளது என வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தெரிவித்துள்ளார்.
பொதுக்குழுவில் முடிவெடுத்துதான் விதிகளில் மாற்றம் செய்ய வேண்டும். ஆனாலும் ராமதாசின் முடிவுகளை தான் பொதுக்குழு அங்கீகரிக்கும். பிரச்சினைகளுக்கு தீர்வு தேடி விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவோம் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 25 குறைந்துள்ளது. ரூபாய் 1906க்கு விற்கப்பட்டு வந்த கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 1881க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ சிலிண்டர் விலை மாற்றம் இன்றி 868.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்துக்கு அம்மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனால் ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. கன்னடம் குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியது சர்ச்சையான நிலையில் இது பற்றி நடிகர் சிவராஜ்குமார் கருத்து தெரிவித்துள்ளார். கன்னடம்தான் எனது முதல் மொழி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா மொழிகளும் எனக்கு முக்கியம். கன்னடம் எனது தாய்மொழி. கன்னடத்திற்காக என் உயிரையும் கொடுப்பேன். கர்நாடகாவிற்கு ஒரு பிரச்சினை வரும்போதெல்லாம் நான் முதலில் அங்கு வருவேன் என கூறினார். டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 8 மாநிலங்களில் 15 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகள் உள்பட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை நடந்தது. இதில் நிதி ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் உள்பட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் இதுவரை 3,395 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 685 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4 பேர் இறந்துள்ளனர். கோவிட் தொற்று பரவலை எதிர்கொள்ள அனைத்து மாநிலங்களும் தயார் நிலையில் இருக்க மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் கடந்த ஒரு வாரமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு இருந்தது. வெள்ளம் குறைந்ததால் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஏராளமானோர் காலையிலேயே அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். நாட்டின் பிரதமர் சொல்வதை கேட்காமல் பாகிஸ்தான் சொல்வதை கேட்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை பாகிஸ்தானின் தூதராக நியமிக்கலாம் என பாரதிய ஜனதா கரு நாகராஜன் விமர்சித்துள்ளார். தெலுங்கானாவில் SBI ATM மையத்திற்கு அதிகாலை காரில் வந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த மிஷினை கேஸ் கட்டர் கொண்டு உடைத்து அதிலிருந்து ரூபாய் 20 லட்சத்தை கொள்ளையடித்து சென்றனர். ATM மையத்திற்கும் தீ வைத்து தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐதராபாத்தில் நடந்த 72வது உலக அழகி போட்டியில் தாய்லாந்தின் ஓவல் சுஜாதா சுவாங்ஸ்ரீ உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த ஆண்டின் உலக அழகி கிறிஸ்டினா கிரீடத்தை அணிவித்து கௌரவித்தார். வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், மிசோரம் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 32 பேர் இறந்துள்ளனர். அஸ்ஸாம், மேகாலயா தேசிய நெடுஞ்சாலை கனமழை காரணமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. துண்டிக்கப்பட்ட சாலையை சரி செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது. தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழை காரணமாகவும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்து இருப்பதாலும் வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 1887 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து 55.36 அடியாக உள்ளது. தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் ஜிந்தாமதா நகைக்கடை வைத்துள்ளார். இவரிடம் நகை வாங்கி தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாயை 2 பேர் பறித்துச் சென்றனர். கேரளாவுக்கு சென்ற அவர்களை கேரள போலீஸ் உதவியுடன் இலத்தூர் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் நஸ்ருதீன் ரியாஸ்கான் என்பது தெரியவந்தது. மூளையாக செயல்பட்ட கிருஷ்ணன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கால்வாய் புனரமைப்பு பணிகளுக்காக குடியிருப்புகள் இடிக்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் டெல்லி ஜங்புரா பகுதியில் தமிழர்கள் வசிக்கும் மதராசி முகாமில் கால்வாயை ஒட்டியுள்ள குடிசை வீடுகள் இடிக்கப்பட்டது. 50 கிலோமீட்டர் தொலைவில் தமிழர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளாக வசித்து வரும் நாங்கள் அங்கு இடம் பெயர்ந்தால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தமிழர்கள் வேதனை தெரிவித்தனர். கேரளாவில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழைக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தன. மரங்கள் விழுந்து ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. பல இடங்களில் போக்குவரத்தும் பாதித்தது. மழைக்கு இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர்.
கேரளாவில் இனிவரும் நாட்களில் மழை குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருப்பது பொதுமக்களுக்கு சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் 95,080 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து உண்டியலில் 3,47,00,000 ரூபாய் காணிக்கை செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் மீது விமானங்கள் பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூலவர் கருவறை உள்ள ஆனந்த நிலையம் மீது விமானங்கள் செல்வது ஆகம சாஸ்திர விதிகளுக்கு எதிரானது. மேலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், எனவே திருமலை வான்வழியை விமானங்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசை தேவஸ்தானம் பலமுறை வலியுறுத்தியுள்ளது. திருமலை மீது அடிக்கடி விமானங்கள் இயக்கப்படுவது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் ATR ரக விமான புறப்பாடு டெர்மினல் மாற்றப்பட்டுள்ளது. 1வது டெர்மினலில் இருந்து புறப்பட்ட விமானங்கள் 4வது டெர்மினலில் இருந்து இன்று முதல் புறப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் நடந்த மாபெரும் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை ரேஸ்கோர்ஸ் காவல் ஆய்வாளர் கந்தசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அல்லப்பாளையம் கிராமத்தில் விவசாய உழவு பணியை முடித்துவிட்டு திம்மநாயக்கன் புதூர் சாலையில் டிராக்டரில் சென்று கொண்டிருந்த சதீஷ்குமார் என்பவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. வசுவன்குட்டை என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் அருகில் இருந்த குட்டைக்குள் பாய்ந்தது. இதில் சதீஷ்குமார் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். விபத்து குறித்து அன்னூர் போலீசார் விசாரிக்கின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று வினாடிக்கு 2,913 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 3,017 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. சிதம்பரத்தில் புகழ்பெற்ற வேங்கையின் தெருவில் தில்லை பெருந்துறை மாணிக்கவாசகர் வர்ணசாலை யோகாம்பாள் சமேத ஆத்மநாதர் சன்னதி உள்ளது. புகழ்பெற்ற அந்த சன்னதியில் இன்று உலக சிவனடியார்கள் திருக்கூடம், தமிழ் மாநில திருவாசக குழுக்கள், சிவனடியார்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகில் உள்ள கொக்கேரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத நடராசர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி நின்று கும்பாபிஷேகத்தை கண்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் துறையில் பணியாற்றி வரும் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு கல்லூரியின் முதல்வர் ராமசுப்பிரமணியம் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் நன்னிலம் அனைத்து மகளிர் காவல் போலீசார் கல்லூரி முதல்வர் ராமசுப்பிரமணியம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவன உரிமையாளர் போல் ஆள்மாறாட்டம் செய்து ரூபாய் 5.10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் வெளிநாட்டினருக்கும் தொடர்பு இருப்பதாக புதுச்சேரி IG அஜித் குமார் சிங்லா கூறியுள்ளார். பல்வேறு வழக்குகளில் வெளிநாட்டு நபர்களின் தொடர்பு இருப்பது சமீப காலமாக அதிகரித்து வருவதால் மேற்படி நபர்களையும் கைது செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தஞ்சாவூரில் ஸ்ரீ தியாக பிரம்ம சபா சார்பில் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலை இளமணி, நாகை செல்வமுத்து வாய்ப்பாட்டு, அஸ்வின் வயலின், விஜயராகவன் மிருதங்கம், சேகர் கஞ்சிரா ஆகியோரின் நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சந்தப்பேட்டை பேர்ணாம்பட்டு ரோடு பகுதியில் உள்ள வசந்தன்கோ டிவி ஷோரூமில் வாடிக்கையாளர்களுக்கு பரிசாக வழங்க வைத்திருந்த தங்க காயின், வெள்ளிக்காயின் மற்றும் பணம் திருடு போனது. இதுகுறித்து வசந்தன்கோ கடை மேலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குடியாத்தம் காவல்துறையினர் CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் காட்சி நேற்று இரவு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மருதிப்பட்டியில் உள்ள கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடந்தது. 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். கெண்டை, ஜிலேபி, அயிரை, விரால் உள்ளிட்ட மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மீன் அருவியின் மேலே குட்டி காட்டுப்பன்றி ஒன்று ஆற்றில் அடித்து வரப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அந்த பன்றிக்குட்டி நீரில் இருந்து தப்பியது. வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் பரவி வருகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 21வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவி பகுதிக்கு யாரும் செல்லாத வகையில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே உள்ள பனையடிப்பட்டியை சேர்ந்தவர் பரமசிவன். இவரது மனைவி உமா, வயது 37. இன்று காலை பரமசிவன் டீ கடைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த உமாவை மர்ம நபர்கள் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். பாவூர்சத்திரம் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மெய்யம்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று 1/2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவளத்தில் நடந்த பீச் கிரிக்கெட் போட்டியில் 2,101 ரூபாய் பரிசு தொகையை கோவளம் அணியினர் தட்டி சென்றனர். அந்த அணி வீரர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. தில்லியில் மதராசி கேம்ப் மக்கள் சொந்த மாவட்டங்களுக்கு திரும்பினால் உதவி செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வாழ்வாதாரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என கூறியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் ஜூன் 4ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 19இல் ராஜ்யசபா தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும். ஈரோடு மார்க்கெட்டில் நிரந்தர கடைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், இல்லையென்றால் வணிகர் பேரமைப்பின் சார்பாக மாவட்டம் தோறும் போராட்டம் நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தெரிவித்தார். நைஜீரியாவின் ஓகுன் மாகாணத்தில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்ற தடகள வீரர்கள் ஒரு பஸ்ஸில் கானோ நகருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் தாறுமாறாக ஓடி விபத்துக்குள்ளானது. இதில் தடகள வீரர்கள் 21 பேர் இறந்தனர். டிரைவரின் சோர்வு அல்லது அதிக வேகத்தின் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வெளியூர்களில் இருந்து சென்னை வருவதற்கான ஆம்னி பஸ் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. மதுரையிலிருந்து சென்னைக்கு சில பஸ்களில் ரூபாய் 3,999 வரை கட்டணமும், கோவையிலிருந்து சென்னைக்கு ரூபாய் 2,200 வரையும் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பக்ரீத் பண்டிகை ஜூன் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஆடுகள் விற்பனை களைகட்டி உள்ளது. திண்டுக்கல் நத்தம் ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 5,000க்கும் அதிகமான ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. எடைக்கு ஏற்ப 5,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கி சென்றனர். அஞ்சலை அம்மாளின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த மண்ணை நேசித்து மக்களுக்காக உடைத்து தமது வாழ்நாள் முழுதும் அஞ்சாமையுடன் மக்கள் சேவையாற்றியவர் அஞ்சலை அம்மாள். விடுதலை போராட்ட களத்தில் அவரது போர்க்குணம் போற்றுதலுக்கு உரியது என விஜய் புகழாரம் சூட்டினார். புதுச்சேரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வாக ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம் என்றும் தெரிவித்தார். கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் ஒகேனக்கல் களை கட்டியது. குமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தடுப்புகளை மீறி சப்பாத்து பாலத்தில் நடந்து சென்ற 2 சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். அதே பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த 60 வயது முதியவர் ஆற்றில் குதித்து 2 சிறுவர்களையும் உயிருடன் காப்பாற்றினார். ஆனால் அவரை தண்ணீர் அடித்து சென்றது. முதியவரை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து இந்து திருக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பில் பொள்ளாச்சி அருகே நடுப்புணி பகுதியில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அகில பாரத தலைவர் சிவபிரசாத் தமிழகத்தில் கட்டண தரிசன முறையை ரத்து செய்து சரியான தரிசன முறையை ஏற்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே கூட்டுத்தாக்கில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக கட்சியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியபடி முக்கிய சாலையின் வழியாக ஊர்வலம் சென்றனர். திருப்பத்தூர் பொன்னியம்மன் கோவிலில் நடைபெற்ற GR பாக்ஸிங் அகாடமி 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் மாணவர்களுக்கு இடையே பாக்ஸிங் போட்டி நடந்தது. இதில் தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் காந்தி காய்கறி சந்தையில் தக்காளி வியாபாரம் செய்யும் சந்தோஷ் தனது குழந்தைகளுக்கு காதுகுத்து விழா நடத்தினார். இதில் தாய்மாமன் தமிழ் கலாச்சார பாரம்பரிய முறைப்படி கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என பாரம்பரிய கலைகளுடன் 10 டிராக்டர்கள், 10 மாட்டு வண்டிகளில் 1008 சீர்வரிசை தட்டுகளுடன் குழந்தைகளை 2 குதிரை பூட்டிய சேரட் வண்டியில் அழைத்து வந்தனர். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளுக்கு உதவி வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்.
திருவேற்காடு கோலடி கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தவேகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வு பெற்றவர்களை மறுசுழற்சி மூலம் பணியமர்த்தியது கண்டனத்திற்கு உரியது என பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூறினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை தருவோம் என்பது போன்ற பல அடுக்கடுக்கான பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இன்னும் அவற்றை நிறைவேற்றவில்லை என தெரிவித்தார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கடந்த 24ஆம் தேதி முதல் கப்பல் இயக்கம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு நாகை இலங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று மீண்டும் துவங்கப்பட்டது. 112 பேர் பயணம் செய்தனர். நாளை பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் கோவையில் இருந்து வெளியூர் சென்றவர்கள் திரும்பியதால் கோவை ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காதவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை கனரா வங்கி ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் எந்த அபராதமும் இல்லாமல் வங்கிக் கணக்குகளை பணமின்றி பராமரிக்க முடியும். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கனரா வங்கி கூறியுள்ளது. காசாவில் அமெரிக்கா நிதியுதவி இயங்கி வரும் உதவி மையம் அருகே இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த சம்பவத்தில் 30 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 115 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்கும் பணி நடந்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவின் கேரள பயணத்திற்கு முதல்வர் பினராயி விஜயனின் மருமகன் ஸ்பான்சர் செய்ததாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. கேரளாவில் ஜோதி மல்ஹோத்ரா யாரை சந்தித்தார், எங்கு சென்றார், அவரது வந்ததற்கான உண்மையான நோக்கம் என்ன, பாகிஸ்தானுடன் தொடர்புடைய உளவாளிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது ஏன் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் கே சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். புகையில்லா தமிழகம் உருவாக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கடந்த 10 ஆண்டுகளில் 4.60 லட்சம் பேரிடமிருந்து 7.97 கோடி ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இச்சட்டத்தின்படி நடவடிக்கையை தீவிரப்படுத்த ஆலோசித்து வருகிறோம் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்தார். 2004இல் நடிகர் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்த நடிகர் தனுஷ் கடந்த ஆண்டு விவாகரத்து செய்தார். இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என்ற 2 மகன்கள் உள்ளனர். மகன்கள் இருவருடனும் வளர்கின்றனர். மூத்த மகன் யாத்ரா சென்னை அமெரிக்கன் பள்ளியில் படிக்கிறார். அவரின் பட்டமளிப்பு விழாவில் தனுஷ், ஐஸ்வர்யா ஒன்றாக கலந்து கொண்டனர். அந்த போட்டோவை பகிர்ந்த தனுஷ் பெருமை மிக்க பெற்றோர் என குறிப்பிட்டார். ரஜினியும் இந்த போட்டோவை பகிர்ந்து என் அன்பான பேரனின் முதல் மைல்கல், வாழ்த்துகள் யாத்ரா கண்ணா என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கும் படம் பென்ஸ். இதில் நாயகியாக நடிக்க பிரியங்கா மோகனுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. கால்ஷீட் உள்ளிட்ட பிரச்சனையால் அவர் நடிக்கவில்லை. இதனால் கதாநாயகியாக சம்யுக்தா மேனன் இணைந்துள்ளார். இவர் தமிழில் வாத்தி படத்தில் தனுஷ் ஜோடியாக நடித்துள்ளார். விரைவில் படப்பிடிப்பு துவங்குகிறது. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்தவர் சிம்ரன். சமீபத்தில் அபிஷன் ஜீவிந்த் இயக்கத்தில் சசிகுமாருடன் அவர் நடிப்பில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வரவேற்பை பெற்றது. இந்த வெற்றி குறித்து சிம்ரன் அளித்த பேட்டி: பொதுவாக என் கேரக்டருக்கு கிரெடிட் வரணும் என்று நினைப்பேன். இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்தபோது ரசிகர்கள் தந்த ஆதரவை கண்டு நெகிழ்ந்து போனேன். எந்த படம் பண்ணினாலும் ரசிகர்கள் ஆதரவு எப்போதும் இருக்க வேண்டும் என நினைக்கிறேன் என்றார். தமிழில் கங்குவா படத்தில் நடித்தவர் பாலிவுட் நடிகை திஷா பதானி. ஹிந்தியில் அதிகம் நடிக்கும் இவர் முதன்முறையாக ஹோலி கார்ட்ஸ் என்ற ஹாலிவுட் படத்தில் நடித்துள்ளார். ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த கதையில் உருவாக்கியுள்ள இப்படத்தை ஆஸ்கர் விருது பெற்ற கெவின் ஸ்பேசி இயக்கியுள்ளார். இதன் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட பணிகள் நடக்கிறது. இந்த படத்தை இந்தியாவிலும் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். நடிகர்கள் இயக்குனராவது ஒன்றும் புதிதல்ல. எம்ஜிஆர், கமல், தனுஷ், விஜய் ஆண்டனி என இந்த பட்டியல் நீளமானது. இவர்கள் வரிசையில் நடிகர் ரவி மோகனும் விரைவில் யோகி பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்கவுள்ளார். இந்த படம் பற்றி யோகி பாபு கூறுகையில், ரவி மோகன் இயக்கும் படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் நடக்கிறது. ஜூலை அல்லது ஆகஸ்டில் படப்பிடிப்பு துவங்குகிறது. இது முழுமையான குடும்ப உறவுகளை மையப்படுத்திய ஜாலியான படமாக இருக்கும் என்றார். பிரேம்குமார் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் 96. இந்த படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க பிரேம்குமார் பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இதில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பதாகவும் தகவல் பரவியது. இதை மறுத்து பதிவிட்டுள்ள பிரேம், 96 2ஆம் பாகத்தை எடுத்தால் கண்டிப்பாக
முதல் பாகம் குழுவை வைத்துதான் உருவாக்குவேன். பிரதீப் ரங்கநாதனுடன் வேறு ஒரு படத்திற்கான பேச்சுவார்த்தையை நடத்தினேன். அது 96 இரண்டாம் பாகம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். நெல்லை பொதிகை விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கை 8 7 குறைக்கப்படுகிறது. அதற்கு மாற்றாக ஒரு 3AC பெட்டி சேர்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் நடந்த உலக அழகி போட்டியில் தாய்லாந்தைச் சேர்ந்த ஓபல் சுச்சாட்டா உலக அழகிக்கான பட்டம் வென்றார். ஓபலுக்கு 8.5 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. தனது 16 வயதில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் சரியான நேரத்தில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார். நான் என் இலக்கை பிடித்துக் கொண்டு என்னை நம்பியதால் இன்று இங்கே இருக்கிறேன். நீங்களும் உங்களை நம்புங்கள். நீங்கள் விரும்பிய இடத்தை நிச்சயமாக அடைவீர்கள் என ஓபல் சுச்சாட்டா தெரிவித்தார். பிரான்ஸ் பாரிஸ் நகரில் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் அரையிறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணியும் இத்தாலியின் இன்டர் மிலன் அணியும் மோதின. இதில் முதல் முறையாக பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தொடர்ந்து நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட மோதலில் 2 பலியாயினர். மேலும் 192 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பாகிஸ்தானுடன் தொடர்புடைய உளவு வழக்கு பற்றி அசாம் உட்பட 8 மாநிலங்களில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவுகளை வெளியிட்ட தேச விரோதிகள் 81 பேர் இன்று வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். வடகிழக்கு மாநிலங்களில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 26 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடரும் மழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவால் மண்ணில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஹரியானாவின் குருகிராம் நகரைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவி ஷர்மிஷ்டா பனோலி ஆபரேஷன் சிந்தூர் குறித்த சர்ச்சை பதிவு காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பனோலி தன்னுடைய அநாகரீக பதிவுக்காக மன்னிப்பு கோரிவிட்டார். விரைவில் அவரை விடுவிக்க வேண்டும் என கங்கனா கூறியுள்ளார்.